இருக்கலாம் என்று பழம்பாடல் சொல்லுகிறது. ஒரு பெரிய அற்புதம் என்றால் எல்லா மலைகளும் மேல் பிழைத்து பறக்கும், கைலாச மலையில் மேல் பிழைத்து பறந்தா அப்படியே நொறுங்கிடும். மற்ற அதை காட்டிலும் பெரிய மலை எவரெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதுல கூட பறக்கலாம். கைலாச மலையில் மேல் பிழைத்து பறக்க முடியாது. அப்படிப்பட்ட கைலாசம் உத்தரவோத்தமத்தை, இதுக்கு பேர் தட்சிண கைலாசம் என்று பெயர் திருவாதிரத்திலே அங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அப்பேற்பட்ட மகத்துவமான இந்த தலத்தில் என்னன்னா, புள்ளினால் வருடங்கோடி புதுமண்ணால் 10 கோடி தெள்ளிய செங்கலாலை செய்த பேர் 100 கோடி அல்லியன் கோதைபாகர் காலைய மடாலயங்கள் கல்லினால் சமைத்த பேர்கள் கைலை விட்டு அகலார் தாமே என்று சொல்லுகின்ற அந்த பழம்பாடலுடைய புண்ணியத்தில் இன்னைக்கு யாரெல்லாம் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக கைங்கரியம்ங்கிறது பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, பொருள் கொடுக்கறது மட்டும் இல்ல, இந்த கும்பாபிஷேகத்துக்கு நடந்து யாரேனா ஒரு வைதிகர் கையில குடம் எடுத்துட்டு வர்றாருன்னா அவர் போறதுக்கு விலகி வழிவிட்டா கூட கும்பாபிஷேகத்துல கலந்து கொண்ட புண்ணியம் உண்டு. இடையூறு இல்லாம இருந்தா புண்ணியம் உண்டு. இதெல்லாம் ரொம்ப பெரிய தொன்மை. அதனால கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்வதில் அவ்வளவு பெரிய சகல பாவங்களும் நீங்கும். அதாவது 7 பிறப்புக்குரிய பாவங்களை நீக்கவல்ல. சிவபெருமான் பக்கத்துல சிவன் இருக்கிறவரை, இந்த உலகம் இருக்கிறவரை எல்லா காலத்திலும் நித்தியபதியாக கைலாசத்தில் இருக்கலாம் என்று பழம்பாடல் சொல்லுகிறது. ஒரு பெரிய அற்புதம் என்றால் எல்லா மலைகளும் மேல் பிழைத்து பறக்கும், கைலாச மலையில் மேல் இருக்கலாம் என்று பழம்பாடல் சொல்லுகிறது. ஒரு பெரிய அற்புதம் என்றால் எல்லா மலைகளும் மேல் பிழைத்து பறக்கும், கைலாச மலையில் மேல் பிழைத்து பறந்தா அப்படியே நொறுங்கிடும். மற்ற அதை காட்டிலும் பெரிய மலை எவரெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதுல கூட பறக்கலாம். கைலாச மலையில் மேல் பிழைத்து பறக்க முடியாது. அப்படிப்பட்ட கைலாசம் உத்தரவோத்தமத்தை, இதுக்கு பேர் தட்சிண கைலாசம் என்று பெயர் திருவாதிரத்திலே அங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அப்பேற்பட்ட மகத்துவமான இந்த தலத்தில் என்னன்னா, புள்ளினால் வருடம்